வணக்கம் மக்களே. இப்போ குளிர்லாம் குறைஞ்சி சூட ஆரம்பிச்சிட்டு அதில் நேரத்துக்கு ஒரு காணொலியும் போட முடியல. ஏன்னா நெட்வொர்க்கு நமக்கு தகுந்த மாரி ஒத்துழைப்பு தருவதில்லை. இதுதான் உண்மை. நாட்டு நடப்புகள்லாம் வெகு ஜோராக இருக்குது. தேர்தல் வர்றதால ஒரு கட்சியும் அல்வா எப்படி கொடுக்கலாங்கிறத அழகாக கிண்டி கொடுத்துட்ருக்கு. இந்த மக்களை ஏமாந்துட்டு வாயை பொழந்து காட்டிக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு கண்ணில் சுண்ணாம்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்க போகிறானுங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? நல்ல இதை கேளுங்க. புரியுதுங்களா? அரசியல்வாதி ஓட்டு கேட்குறான்னா அவனை தெளிவாக கேளுங்க. எனக்கு நீ எந்த இலவசம் வேணாம். கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசமாக கொடுங்கடா. இந்த இலவச அரிசி, இலவச பேருந்து 1000 ரூபா பணம் தரேன், 500 ரூபா பணம் தரேன்னு சொல்லி உங்களை பிச்சைக்காரனாக்குறானுங்க. முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எது கொடுக்குறான்னா குலைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி 1000-500 கொடுத்தா ஓட்டை வாங்கிடுவானோ. 5 வருஷத்துக்கு அவனும் அதெல்லாம் நிம்மதியாக சாப்பிடுவானுங்க. அதுக்கு தான் பார்க்குறானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் ஊரில் குறைநேரைகளை செஞ்சு தருவியா அப்படின்னு எழுதி வாங்குங்க. வாய் பேச்செல்லாம் இப்போ வேலைக்கே ஆகாது. எப்படா செய்வேன்னு கேளுங்க. நான் ஆட்சிக்கு 6 மாதத்தில் செய்கிறேன்னா, 1 வருஷத்தில் செய்கிறேன்னா, 1.5 வருஷத்தில் செய்கிறேன்னா அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. ஜெயிச்ச பிறகு சொல்லுவான், உனக்கு நான் நேரம் காலம் டைம்லாம் சொன்னேன் அப்படிம்பாங்க. இது நிறைய நடந்திருக்கு. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் உங்களுக்கு என்னென்னமோ சலுகைலாம் வரும். வீடு துடைப்போனோம், கக்கூசை கழுவி விடுவானோ, உங்கள்கிட்ட கும்பிடுவானோ, உங்கள்கிட்ட சாப்பிடுவானுங்க, டீ குடிப்பானுங்க, தண்ணி குடிப்பானுங்க. அதை எல்லாம் முடியும் ஒன்று கூட எடுத்து இவர் சாப்பிட்டாரு, இவர் போனார் அப்படின்னு பண்ணான். என்ன அவன் மட்டும் மனுஷன் தானே ஆகணும்? இன்னும் ஆகாயத்தை திடீர்னு குதிச்சு நம்ம மாரி மனுஷன் தானே. நம்ம போட்ட பிச்சையில் வாழ்ந்து தின்னுட்டு தான் அவன் வெள்ளையும் செல்லையுமா இருக்கான். இன்னும் அவனு உழைக்கல, நம்மளை கொண்டு முன்னேறிட்டு இருக்கான். அதை நம்ம உணர்றதில்லை. ஏமா அவன் கொடுக்குறான 1000-500 குவார்ட்டர் பிரியாணி குத்துறா ஓட்டா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம 5 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை, இந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். நல்ல தெளிவாக கேளுங்க. பயப்படாதீங்க. ஏங்க 5 வருஷம் அல்லாடப்பட போகிறது நீங்கள் தான். எதுக்கு ஓட்டை போட்டு வீட்டில் உட்காந்துருப்பானே? அவன்கிட்ட போனீங்கன்னா எப்போ பார்த்தாலும் லஞ்சம் தான் கேட்பான். கல்லறையிலேருந்து கருவறை வரையும் இப்போ லஞ்சம் தான். எங்கெங்கே கேமரா வைக்கணுமோ அங்கே வைக்க மாட்டானுங்க. என்ன முக்கியமான அரசியல் ஒருத்தர் கேமரா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் திருட்டே நடக்குது. ஆர்டி ஆஃபீஸாக இருக்கட்டும், கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், இந்த வியூ ஆஃபீஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வைக்க மாட்டானுங்க. தேவையில்லாமல் சாராய கடையில் கொண்டு வைப்பானுங்க. ஏன்னா அதுதானே வருமானம் கொடுக்குது. அவன் எவன் சாராய பாட்டில் திருடுறான், எவன் சாராய பாட்டில் கடையில் வம்பளக்கிறான் அப்படிங்கிறத பிடிச்சி வழக்கு போடுறதுக்காக அங்கே கொண்டு வைப்பானோம். சரிங்களா? அது வைக்கிற இடத்துல பார்த்தா தான் காசு கொட்டன்னு கொட்டும். சரிங்களா? ஒரு நல்ல மருத்துவம்னா நல்ல கல்யாணம் பண்ணால் தான் அங்கே எவனும் போக மாட்டான். ஏதோ ஒரு காட்டுவில் போக முடியாத இடத்துல சாராய கடை இருந்ததுனாக்கா அங்கே போய் நம்ம ஆளுங்க விடிய உட்காந்துருந்து குடிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பானுங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இனியாவது தமிழ் மக்கள் திருந்தணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு